ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி காலையில் திடீர்னு ஒரு சின்ன ரைடு வந்தோம். வர வழியில் நம்ம ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக நமக்கு வந்து காட்சி தராரு. 2 பேர் இருக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ரோட்டில் இருந்தால் போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்திருந்தா ரோட்லேயே நம்ம சைட் பார்த்துருக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்காங்க. சாரி, மேடம் இவங்க பெண் யானை. என்கிட்ட கேமரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் கேமராவில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். கேமரா இனிமேல் தான் ஃப்யூச்சரில் வாங்கணும். இனி ஒன்று தெரியுதா பார்க்குறேன். இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி ஒன்று தெரியுது. யானைகள் மூங்கிலை வந்து விரும்பி சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். புது மூங்கில் வரும் இல்லைங்களா, அதை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். அதனால தான் அதிகமாக மூங்கில் மரத்துக்கடியிலேயே இருக்கும். மூங்கில் முள்ளெல்லாம் குத்தாதான்னு கேட்காதீங்க. அது வந்து ஒரு மூங்கில் துளிரில் எடுத்தோம்னா அதில் முள் இருக்காது. அது எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக போகும்போது இந்த காஞ்ச பெரிய மூங்கிலெல்லாம் முள் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து எடுத்து இழுத்து அதுக்கப்புறம் தான் இந்த புது மூங்கிலை சாப்பிடும். இப்போ மூங்கில் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, முள் எல்லாம் கீழே இருக்கும். அதோட காலை எப்படி சேஃபாக முள்ளில் இல்லாமல் படாமல் வச்சு சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். நம்மளை தான் பார்க்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒன்றும் பக்கத்தில் போய் எதை டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் ரோட்டில் இருக்கோம். அவங்க வந்து அங்கே இருக்காங்க. அப்படியே சொல்கிறது நல்லது தானே. ஐயோ, கால் தான் ஸ்டைலாக நிற்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் யானையை பார்க்குற டைமிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அழகாக ரசிச்சுட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கவனிங்க. வித்தியாசமாக இருக்கும். சவுண்டு போடாதீங்க. அவங்க துரத்தி விட பார்க்காதீங்க. ஒரு மூங்கில் உடைச்சிட்டாரு மேடம். மூங்கில் பிடிக்கலன்னு சொல்லி கீழே போட்டுருச்சு. உங்களுக்கு எப்படியோ ஒரு 6 வயசில் இருக்கும்ல குட்டும். அதுக்கு மேலே இருக்குமா? பெரிய யானை தான். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் பக்கத்துலேயே இருக்குது. அந்த பக்கத்தில் கிராமத்துக்கிட்ட தான் மேயுது. இவ்வளோ பக்கம் இந்த கிராமம்.
யாரும் எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு நம்ம சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கும் அந்த மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கு. யாரும் துரத்தி விட்றதோ யானை நிற்கிது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்குறதோ அப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்குமான்னு தெரியல, சவுண்டு செமையாக தடால் புடாலான்ட்ருக்கு. தெரியுதா அது சாப்பிட்றது? ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து ஐயோ பாவம் பையன் காட்டுக்குள்ளே இந்த ஃபோனை வச்சு சுற்றிட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு கேமரா வாங்கி தரல, நீ யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஸ்பான்சர் பண்ணாலும் அவங்களையும் நான் வந்து இந்த வீடியோவில் வர வீடியோலலாம் காமிப்பேன். ஒரு ஆசை தான், அதனால தான் சொன்னேன். ஒவ்வொரு சாப்பிடுது, முள்ளெல்லாம் எடுத்து அழகாக சாப்பிடுது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புல் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யானை ஒரு புல் கொத்தாக எடுத்து அதை மண்ணில் தட்டி மண்ணெல்லாம் கீழே விழுகிற மாதிரி பண்ணக்கப்புறம் தான் அது சாப்பிடுமே. இப்போ அதுதான் சாப்பிட்டுச்சு. புல் எடுக்கும், எடுத்து உதறிட்டு தான் சாப்பிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க நல்லா ஒரு வியூ அண்ட் கண்டென்ட்டாக கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ எலிஃபேண்ட்.